ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தான் ஒரு பேபி பிறந்திருக்கு. அவங்க பிறந்து 6 மந்த்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கான சாலிட்ஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 6 மந்த்ஸ் 180 டேஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் டாக்டரோட அட்வைஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு சேஃபர் சைட். ஸோ ஃபுட் சார்ட் பார்க்கலாம். ஃபுட் சார்ட்டில் எப்படி நான் ஆரம்பித்தேன்னா, ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஸ்டியூ தான் கொடுத்தேன். ஸோ ஆப்பிள் ஸ்டியூ ஃபஸ்ட்டு ஒரு 11 o'clock நீங்கள் பால்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆகி குழந்த பசிக்குதுன்னு சொல்கிறப்போ ஆப்பிள் ஸ்டியூ ஒரு வேளை கொடுத்தேன் ஒரு 3 நாள். அவங்களுக்கு அது ஒத்துக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு. அண்ட் செகண்ட் டே கேரட் ஸ்டியூ கொடுத்தேன். இதையே ட்வைஸாக மாற்றினேன். இப்போ அவங்க 3 டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது? கேரட் ஸ்டியூ உங்களுக்கு இட்லி குக்கர் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயோ இல்லை இட்லி குக்கர் இல்லாதவங்க நார்மல் ஒரு வெசலில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆப்பிளையோ இல்லை கேரட்டையோ கட் பண்ணி வச்சுட்டு குக்கரோட மூடி இல்லை ஏதோ ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு அதில் ஸ்டீம்லேயே வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டீம்லேயே வெந்த பிறகு அதை எடுத்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு அதை முழுங்குறதே சில பேபிஸ்க்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு எஜுகேட் தம். ஸோ நம்ம சொல்ல தான் அவங்களுக்கு அதெல்லாம் பழகும். ஸோ அதனால் திப்பி இல்லாமல் கரெக்டாக மேஷரில் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி. ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க. பிகாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு ஹைலி சான்சஸ் ஆர் தேர். ஸோ எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிட்டு கொடுங்க. சிலர் அதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலாகவே வச்சுருப்பாங்க. 1 வீக்குக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீக்குக்கு நான் இனிமேல் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். லெட்ஸ் மீட் டுமாரோ. தேங்க்யூ.